ஈமான்னா அல்லாஹுவை நம்பணும், நபிமார்களை நம்பணும், வேதங்களை நம்பணும், விதியை நம்பணும். இப்படி அல்லாஹ் சொன்ன நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் மட்டும் நம்புறதா? இது அல்லாமல் தொழுகையோ, நோம்போ, ஜக்காத்தோ, ஹஜ்ஜோ இந்த மாதிரியான காரியங்கள் செய்கிறது ஈமான் கொள்கிற விஷயமா? இதை தாண்டி மற்ற விஷயங்கள் இல்லையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. இது எல்லாமே முக்கியமான விஷயம்தான். அதையும் தாண்டி ரசூலுல்லாஹ் ஏன் சொல்லணும் ஈமானிய கிளைகள் 70க்கும் மேற்பட்டதுன்னு? ஸோ ஈமான் அப்படின்னா இந்த விஷயங்கள் மட்டும் இல்லை, அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் ஒரு விஷயம் அப்படின்னா பிறர் நலம் நாடுறது, அடுத்தவனுக்கு நன்மை செய்கிறது, அடுத்தவனுக்கு தீங்கு செய்யாமல் இருக்கிறது. இது ஈமானிய பண்புகளில் முக்கியமான ஒரு விஷயம். எப்படி நம்ம தொழுகையோ, நோம்போ, ஜக்காத்தோ நம்ம நிறைவேற்றுறோமோ, அப்படி எப்படி நம்ம அல்லாஹை நம்புறது, நபிமார்கள் நம்புறதுன்ற மாதிரி ஈமானிய கொள்கையை நம்பியிருக்கோமோ, அதே மாதிரி ஒரு முஃமினுக்கு இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பண்பு அப்படின்னு சொன்னால் அடுத்தவனுக்கு நல்லது நாடுறது, பிறர் நலம் நாடுறது. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, முஸ்லீம்னா யார் தெரியுமா? முஸ்லீம் அப்படின்னா தன்னுடைய கையாலையும் நாவாலையும் பிறருக்கு பாதுகாப்பு பெற்றிருப்பான், அடுத்தவனுக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டான். கையாலையோ நாவாலையோ அடுத்தவருக்கு எந்த தொந்தரவுமே கொடுக்காம அடுத்தவங்களுக்கு அவங்களுடைய பேச்சும் அவங்களுடைய செயலும் பாதுகாப்பு பெற்றதாக தான் இருக்கும். அவன் தான் முஸ்லீம் ரசூலுல்லாஹ் சொல்லி காமிக்கிறாங்க. இப்போ முஸ்லீம்ங்கும்போது தொழுவான், நோம்புப்பான், ஹஜ் செய்வான், இதெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லலை. இது எல்லாமே முஸ்லீம் செய்ய வேண்டிய கடமையாக இருந்தாலும் அவன்கிட்ட இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா அடுத்தவனுக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டான். தன்னுடைய கையாலேயோ தன்னுடைய நாவாலேயோ பிறருக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டான், நலம் நாடுவான். அவன் தான் முஸ்லீம்னு ரசூலுல்லாஹ் சொல்லி காமிக்கிறாங்க. இன்னொரு ஹதீஸில் ரசூலுல்லாஹ் சொல்லி காமிக்கிறாங்க, அலா குல்லி முஸ்லிமின் சதக்கா, ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் சதக்கா செய்கிறது கடமை அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போது சஹாபாக்கள் கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ், ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் கடமை அப்படின்னா இருக்கப்பட்டவன் கொடுப்பான், இல்லாதவன் இப்போ என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இல்லாதவங்க வேலை பார்க்கட்டும், வேலை பார்த்து அதில் தானும் லாபம் அடைஞ்சிட்டு அதில் ஒரு பங்கை அவங்க சதக்கா செய்யட்டும் அப்படின்றத ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ஸோ இல்லாதவங்களுக்கு கடமை இல்லை அப்படி சொல்லாமல் அவங்க வேலை பார்த்து சம்பாரித்து தனக்கும் வச்சுட்டு ஒரு பங்கு மற்றவங்களுக்கு கொடுக்கட்டும், அடுத்தவங்களுடைய நலன் நாடட்டும் அப்படின்ற மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்பயும் சஹாபாக்கள் விடுற மாதிரி இல்லை. யாரை சொல்லலாம், சரி உழைச்சி சம்பாரித்து கொடுக்கணும்னு சொல்கிறீங்க, உழைக்க முடியாதவன் இருப்பான்ல, அப்போ அவன் மீது என்ன நிலைமை? அவனும் முஸ்லீம் ஆச்சே, உழைக்க முடியாதவனுக்கு என்ன நிலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. கஷ்டப்படுறது அப்படின்னா காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணணும் அந்த மாதிரி இல்லை. இப்போ ஒருத்தவங்களுக்கு தேவை இருக்குது, ரோட்டில் போயிட்டுருக்கும்போது தன்னுடைய பைக்கில் போயிட்டுருக்கவங்களுக்கு பொருள் கீழே விழுந்துருச்சு. இப்போ பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டு தான் அவர் எடுத்து வைக்கணுங்கும்போது கீழே கிடக்கிற அந்த பொருளை அவங்களுக்கு எடுத்து கொடுத்து ஹெல்ப் பண்ணுறது. இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு பாதை தெரியலை, ரூட்டு தெரியலை, அவங்களுக்கு அந்த ரூட்டை சொல்லி கொடுக்குறது. இந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி ரசூலுல்லாஹ் கஷ்டப்படுறவங்க ஹெல்ப் பண்ணி கொடுக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்பையும் சஹாபாக்கள் சொல்கிறாங்க, ஒரு 60-65 வயசாக இருந்தால் உழைக்க மாட்டாங்க, கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், சரி. ஆனால் ஒருத்தவங்க அடுத்தவங்களுக்கு ஹெல்ப்பே பண்ண முடியாத சூழ்நிலையில் இருப்பாங்கள்ல, எவ்வளோ பேரை பார்க்குறோம் இல்லையா? நோய்வாய்ப்பட்டு இருக்காங்க, அது இல்லாமல் கண் பார்வை இல்லாதவங்களாக இருப்பாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்க முடியாது. அப்போ அவங்கெல்லாம் என்ன செய்வாங்க? அவங்களும் முஸ்லீம் ஆச்சு, ஒவ்வொரு முஸ்லீமும் மீதும் சதக்கா கடமைன்னு சொல்கிறீங்க, அவங்கெல்லாம் அப்போ என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அடுத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காமல் இருக்கட்டும், தன்னுடைய நற்செயலோடு இணைச்சிக்கட்டும், பிறருக்கு கஷ்டம் கொடுக்காமல் இருக்கட்டும்ன்ற மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அது அவர் தனக்கு செஞ்சுக்கக்கூடிய தர்மம்னும் ரசூலுல்லாஹ் சொல்லி காமிக்கிறாங்க. இன்னும் ஒரு ஹதீஸில் அபூதர் ரலியல்லாஹு அவங்க சொல்லி காமிக்கிறாங்க, நான் ரசூலுல்லாஹ் கிட்ட போய் கேட்டேன், எந்த அமல் சிறந்ததுன்னு கேட்டேன். அப்போது அல்லாஹுவை நம்புறதும் அல்லாஹுடைய பாதையில் போர் புரிகிறதுன்னு சொன்னாங்க. அடுத்து ஒரு கொஷின் கேட்டேன், எந்த அடிமையை விடுதலை செய்கிறது சிறந்தது அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். எந்த அடிமை ரொம்ப காஸ்ட்லியாக வச்சுருக்காங்களோ அந்த அடிமையை விடுதலை செய்கிறது சிறந்ததுன்னு சொன்னாங்க. அப்போது யாரை சொல்லலாம், இந்த ஒரு செயல் என்னால் செய்ய முடியாட்டி, இந்த அடிமையை விடுதலை செய்கிறது என்னால் செய்ய முடியாட்டி நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பலவீனருக்கு உதவி செய்யுங்க, உழைத்து சம்பாதித்து முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்போவும் நான் கேட்டேன், யார் ரசூலுல்லாஹ், இதுவும் எனக்கு முடியாட்டி நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்லி காமிச்சாங்க, அடுத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காம இருங்க, உங்களுக்கு நீங்கள் நன்மை செஞ்சுக்கங்க, இதுவே நீங்கள் உங்களுக்கு செய்யக்கூடிய தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அந்த சஹாபி சொல்லி காமிக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு முஸ்லீம் மீதும்
சதக்காங்கிறது ஒரு கடமை அப்படின்றதும் தெரிஞ்சிருச்சு. அதையும் தாண்டி ஒவ்வொரு முஸ்லீமும் ஈமான் கொள்ள வேண்டிய விஷயங்கள் எப்படியோ அதே மாதிரி பிறர் நலம் நாடுறதும் ஒரு முஸ்லீமுடைய கடமை. ஸோ அடுத்தவங்களுக்கும் பிறர் நலம் நாடுவோம், அடுத்தவங்களுடைய கஷ்டத்தில் பங்கெடுத்துப்போம், அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தாமலும் இருப்போம். அதன் மூலியமாக அல்லாஹ் இடத்துல வெற்றியை தேடுவோம், வெற்றி அடைவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.